வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10,000 கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். பொருளாதார ஆய்வறிக்கையில் பாராட்டிவிட்டு மறுபக்கம் நிதி தர மறுப்பதாக விமர்சனம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2,000 கோடி ரூபாய்க்காக இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேசிய கல்விக் கொள்கை வேட்டு வைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். ஹிந்தியை திணிக்க முயன்றால் தமிழனின் தனி குணத்தை பார்க்க நேரிடும் என முதலமைச்சர் எச்சரிக்கை. தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நீதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை. நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து. எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை. ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம், அதுல உறுதியாக இருப்போம். ஹிந்தியை திணிப்பதால் மட்டும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கவில்லை, அதனால் மாணவர்கள் கல்வி பயிலும் வாய்ப்பே முற்றிலுமாக பறிபோகும் என முதலமைச்சர் பேச்சு. 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி என்ற பெயரில் குலக்கல்வியை புகுத்த முயற்சி நடப்பதாகவும் விமர்சனம். குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில், ஜாதி தொழில், மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். அப்பா என்ற சொல்லை பிராண்ட் செய்வதை விட்டுவிட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்குங்கள். நல்லாட்சி கொடுத்தால் தானாகவே தமிழக மக்கள் அப்பா என்று அழைப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சாடிய சீமான். கூப்பிடு, அப்படி கூப்பிடுவாங்கன்னா நான் சொல்லி கூப்பிடுறது இல்லை, சொல்லி சித்தப்பான்னு அப்படி கூப்பிடுறது இல்லை. இப்போ எங்க தலைவரை எல்லாருமே பெரியப்பா பெரியப்பான்னு நாங்க அன்பா எங்க பிள்ளை எல்லாம் சொல்லுவோம். அது ஒரு இயற்கையில வர்றது. இப்ப வலிந்து போய் என்னை அப்பான்னு ஒரு ட்ரேடு பண்றது, பிராண்டு பண்றதுன்னு சொல்லுவோம்ல, அதை ஒரு லேபிள் ஆக்கிறது. அது எவ்வளவு தூரம் அது மக்களா மனதார நேசிச்சு அப்பா அப்படின்னு சொல்லணும். இப்ப எங்க முருகன் இருக்காருன்னா அப்பா முருகா. 2047 வல்லரசாக வர வேண்டும் என விரும்புகின்ற இளைஞர்களை பின்னோக்கி இழுக்க வேண்டாம். 3வது மொழி ஹிந்தி கட்டாயம் என மத்திய அரசு சொல்லவில்லை என்றும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் திட்டவட்டம். இந்த 3 மொழியில எந்த இடத்துல கூட நாம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எங்கேயுமே ஹிந்தி கட்டாயம் என்று சொல்லவில்லை. மறுபடியும் சொல்றேன், ஹிந்தி கட்டாயம் என்று எந்த இடத்துலையுமே சொல்லல. 3வது, அதாவது தாய்மொழி, 2வது ஆங்கிலம், 3வதாக ஒரு மொழியை நீங்கள் மாணவர்களுக்கு கற்பியுங்கள். ஹிந்தி கற்க விரும்பும் தமிழர்களை திமுக எதிர்க்க முடியாது. அப்படி செய்தால் அரசியல் சாசனத்தின் 356வது பிரிவின் கீழ் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி பதிவு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மகளிர் பாசறை நிர்வாகி காளியம்மாள் விலக உள்ளதாக தகவல். தூத்துக்குடியில் காளியம்மாள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கட்சி பெயர் குறிப்பிடாமல் அழைப்பிதழ் வெளியிடப்பட்டுள்ளதால் சலசலப்பு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விருப்பம் இல்லாதவர்கள் வெளியேறலாம் என தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம்.
காளியம்மாள் மாற்றுக் கட்சியில் சேர விரும்பினால் சேரலாம், அனைவருக்கும் முழு சுதந்திரம் இருப்பதாக பதில். அந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருக்கு. இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். இலையுதிர் காலம் போல எங்கள் கட்சிக்கு இது களையுதிர் காலம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகல் குறித்து சீமான் பதில். நினைக்கிறேன் பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது களையில் உதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போறாங்க. விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித்துக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. அவர் நலமுடன் இருப்பதாக தகவல். இன்று நடைபெறுகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முதன்மை தேர்வுக்கான 2ஆம் தாள். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 7,967 பேர் தேர்வு எழுதுகின்றனர். சிவகங்கையில் நடைபெற்ற புத்தக திருவிழா கலை நிகழ்ச்சியில் நடனமாடிய நடன கலைஞர் உயிரிழப்பு. மேடையில் உற்சாகமாக நடனமாடிய கலைஞர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த வீடியோ. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் காதலர் தினத்தில் 15 வயது சிறுமிக்கு முத்தம் கொடுத்த இளைஞர். புகாரின் பேரில் இளைஞரை போக்சோவில் கைது செய்த காவல்துறையினர். ராணிப்பேட்டை ஹார்ட்வேர் கடையில் பற்றிய தீயில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். சிலிண்டர் வெடித்து சிதறியதில் விபத்தில் 5 தீயணைப்பு வீரர்கள் உட்பட 6 பேர் படுகாயம். கோவை சூப்பர் மார்க்கெட்டில் நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். கைபேசிக்கு நம்ம மின்கடத்தி உள்ளதல்லவா? ஆமா, நாம இணைப்போம். மனைவி வாங்கிய சொத்துகள் குறித்து உயர் நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்காத மாவட்ட நீதிபதிக்கு கட்டாய ஓய்வு வழங்கிய உத்தரவு உறுதி. உச்சபட்ச நேர்மை கொண்டிருக்க வேண்டிய நீதித்துறை அதிகாரியை அரசு ஊழியர் போல கருத முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி மின்சார ரயில் உட்பட 18 ரயில்கள் இன்று ரத்து. பராமரிப்பு காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மத்திய பிரதேசம், பீகார், அசாம் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி இன்று பயணம். 3 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வன்முறை மற்றும் ஆபாச பதிவுகள் சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக புகார் எழுந்ததன் எதிரொலி. OTT டிஜிட்டல் தளங்களின் உள்ளடக்கத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவர மத்திய அரசு பரிசீலனை. குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சண்டிகரில் பேச்சுவார்த்தை. அடுத்த கட்டமாக மார்ச் 19ஆம் தேதி விவசாயிகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அறிவிப்பு. அமளியில் ஈடுபட்டதால் ராஜஸ்தான் சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 6 காங்கிரஸ் MLAக்கள்.
அவையை விட்டு வெளியேற மறுத்து இரவு அவையிலேயே தூங்கி தொடர் போராட்டம். தற்போதைய காலகட்டத்தில் சுகாதாரம் என்பது அத்தியாவசிய தேவை, அது ஆடம்பரம் அல்ல. சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். மகா கும்பமேளாவையொட்டி நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பக்தர்கள் கூட்டம். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 59,31,00,000 பேர் புனித நீராடி உள்ளதாக அம்மாநில அரசு தகவல். பீகார் மாநிலம் ஆரா சந்திப்பு ரயில் நிலையத்தில் நிரம்பி வழிந்த பயணிகள் கூட்டம். சம்பூர்ணா கிராந்தி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து ஏறியதால் பரபரப்பு. பாகிஸ்தான் கராச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 22 பேர் விடுதலை. தண்டனை காலம் முடிந்ததை அடுத்து விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் விரைவில் தாயகம் திரும்புவார்கள் என தகவல். திடீரென மயங்கி சரிந்த உரிமையாளர். முன்பே உணர்ந்து உதவிய நாய். குளிர்சாதன பெட்டியை திறந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்துக் கொடுக்கும் வீடியோ வைரல். ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா அணி அபார வெற்றி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அசத்தல். சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் இமாலய சாதனை படைத்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக 352 ரன்கள் இலக்கை சேஸ் செய்து வரலாறு படைத்தது. இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் 77 பந்துகளில் சதமடித்து ஆஸ்திரேலிய வீரர் ஜோஸ் இங்கிலீஷ் அசத்தல். இந்திய அணி வீரர் வீரேந்திர சேவாக் சாதனையை சமன் செய்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியின் போது ஆஸ்திரேலியாவின் தேசிய கீதத்திற்கு பதிலாக இந்திய தேசிய கீதம் இசைப்பு. இது குறித்த வீடியோ வைரல். ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடர். பரம எதிரியான பாகிஸ்தானை இன்று எதிர்கொள்கிறது இந்திய அணி. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டி புனித நீராடல். வீரர்களின் புகைப்படங்களுடன் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் ரசிகர்கள் வழிபாடு. பாகிஸ்தானுக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வாழ்த்துகள். நமது வீரர்களின் சிறந்த செயல்பாடுகளை காண தொலைக்காட்சி முன்பு ஆவலுடன் காத்திருப்பதாக ஒலிம்பிக் வீராங்கனை மனு பாக்கர் மகிழ்ச்சி. தென்னாப்பிரிக்க ISSF உலகக்கோப்பை போட்டி தொடருக்கான 35 பேர் கொண்ட இந்திய அணிக்கு தலைமை ஏற்கிறார் மனு பாக்கர். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை அர்ஜென்டினா, பெரு உள்ளிட்ட நாடுகளில் நடைபெறுகிறது துப்பாக்கிச் சுடுதல் போட்டித் தொடர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ஊபி வாரியர்ஸ் அணி வெற்றி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 33 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். மகாராஷ்டிரா ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜீவன் விஜய் சுந்தர் ஜோடி சாம்பியன். ஆஸ்திரேலியாவின் மேத்யூ கிறிஸ்டோபர் ஜோடியை வீழ்த்தி அபாரம். கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்ய வீரர் ரூபெல் சாம்பியன். இங்கிலாந்து வீரர் ஜாக் டிராவரை வீழ்த்தி அபாரம். மகா கும்பமேளாவையொட்டி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய நடிகை தமன்னா. வாழ்க்கையில் ஒரு முறையே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என பேட்டி.